ரேவா காண்டம் 8ஆம் அத்தியாயம். பககல்பத்தின் வருகை. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், உலகம் மீண்டும் அழிக்கப்பட்டு நீரால் சூழப்பட்ட போது நான் அந்த பெருங்கடலின் நடுவில் சிக்கிக் கொண்டேன். அதனால் என் கைகளால் நீரை தாண்டி சென்றேன். 100 தேவ ஆண்டுகள் கழிந்த போது, சிறந்த அரசனே, நான் முற்றிலும் சோர்வடைந்தேன். அந்த பெருங்கடலை கடக்க எனக்கு உதவக்கூடிய இறைவனை நான் தியானிக்க தொடங்கினேன். அப்போது நான் தியானம் செய்து கொண்டிருந்த போது முத்து மாலை, குந்தமலர் மற்றும் சந்திரன் போன்ற நிறம் கொண்ட ஒரு பெரிய பறவையை கண்டேன். பசுவின் பால் போல வெண்மையான ஒரு கொக்கை கண்டேன். அந்த கொக்கை கண்டதும் நான் திகைத்தேன். இந்த கொடிய பெருங்கடலில் ஒரு பறவைக்கு எப்படி இருப்பு இருக்க முடியும் என்று எண்ணினேன். நான் சோர்வின்றி நீந்திக் கொண்டே சென்று அந்த கொக்கிடம் வினா எழுப்பினேன். தெய்வீக யோக ஆத்மா கொண்ட இறைவனே, ஒரு பறவையின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்னை மயக்குவது போல் தெரிகிறீர்கள். இந்த பரந்த நீர் பரப்பில் உலவும் நீங்கள் யார்? இதை எனக்கு முழுமையாக விவரியுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் நான் தங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். அவர் என்னிடம் கூறினார், நான் மகாதேவன், பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அன்பானவனே, இந்த முழு பிரபஞ்சமும் அழிக்கப்பட்டு விட்டது அல்லது உள்ளிழுக்கப்பட்டு விட்டது என்பதை நீ அறியவில்லையா? மகா முனிவரே, நான் பிரபஞ்சத்திற்கும் தங்களுக்கும் தந்தையும் தாயும் ஆவேன். அனைத்தும் பெருங்கடலில் மூழ்கி இருப்பதைக் கண்டு நான் இரக்கத்தால் உந்தப்பட்டேன். எனவே நான் ஒரு பறவையின் வேடத்தில் இங்கு வந்துள்ளேன். ஏன் கலக்கமடைகிறாய்? ஏன் இப்படி பெருங்கடலில் அலைகிறாய்? பிராமணனே, நீ ஓய்வெடுப்பதற்காக விரைவாக என் இறக்கைகளின் மடிப்பிற்குள் வா. அந்த இறைவன் அவ்வாறு கூறியதும், அரசனே, நான் அவருடைய இறக்கைகளுக்குள் அமர்ந்து கொண்டு நீரில் பயணிக்க தொடங்கினேன். 1000 யுகங்கள் கடந்த பிறகும் நான் சோர்வடையவில்லை. கடலின் நடுவிலேயே இருந்தேன். அப்போது நற்பண்பு கொண்ட அரசனே, எல்லா திசைகளிலும் சிலம்பொலியுடன் கலந்த ஒரு சிறந்த மர்மமான ஒலியை நான் திடீரென்று கேட்டேன். திடீரென்று கடலில் இருந்த நீர் முழுவதுமே சுருங்கியது. இது என்னவாக இருக்கும் என்று எண்ணி நான் எல்லா திசைகளிலும் கண்டேன். எல்லா திசைகளிலிருந்தும் 10 கன்னியர்கள் கடலுக்கு வந்தனர். அவர்கள் அற்புதமான ஆடைகளை அணிந்திருந்தனர். சிலம்புகளாலும் மற்ற ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் ஒருத்தி சந்திரனை போன்ற ஒளியை கொண்டிருந்தாள். மற்றொருத்தி சூரியனின் பிரகாசத்தை கொண்டிருந்தாள். ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு அஞ்சன குவியலின் காந்தி இருந்தது. கன்னியர்களில் ஒருத்திக்கு செந்தாமரை பொலிவு இருந்தது. அவர்கள் வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் சாந்தமானவர்களாக இருந்தனர். பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அந்த புனிதமான கன்னியர்கள் அர்க்யம், பாத்தியம் மற்றும் மாலைகளால் அந்த நாரகை வழிபட்டனர். சுய ஒளி வீசும் அந்த மலை, அசைவற்ற மலை போன்ற உருவம் கொண்ட மிகவும் பயங்கரமான அந்த பறவைக்குள் நுழைந்தது. அது ஆயிரக்கணக்கான யோஜனைகளாகவும் நூற்றுக்கணக்கான யோஜனைகளாகவும் விரிவடைந்தது. பூமி பகுதியிலிருந்து 30,000 யோஜனை தூரத்தில் அது இருந்தது. பின்னர் அந்த பூமி பகுதி 5 வகையான ரத்தினங்கள் நிறைந்த தெய்வீக பிரகாசத்தை பெற்றது. தங்க தூண்களால் மிகவும் அழகாக காட்சியளிக்கும் படிகத்தால் ஆன ஒரு தெய்வீக படிக்கட்டு இருந்தது. அது கட்டப்பட்ட நகரம் 1000 யோஜனை தூரம் பரவி இருந்தது. அதன் நீளம் அதன் அகலத்தை விட 2 மடங்காக இருந்தது. அதில் ஏராளமான குளங்களும் கிணறுகளும் அரண்மனைகளும் கோபுரங்களும் இருந்தன. கற்பக விருட்சங்கள் அந்த இடத்தில் செழித்து வளர்ந்திருந்தன. அது 60 நொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த அழகான சிறந்த நகரத்தில் பல்வேறு வகையான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட மற்றொரு அழகான நகரம் இருந்தது. பலிபீடம் கொடிகளாலும் பதாகைகளாலும் பிரகாசித்தது. அந்த நகரம் 200 யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் கொண்டிருந்தது. அந்த நகரத்தின் நடுவில் ஒரு மிகவும் அற்புதமான நதி இருந்தது. அது புண்ணிய நீர்களையும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பாறை கற்களையும் கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய நதி.
அதன் கரையில் நான் ஒரு பெரிய லிங்கத்தையும் கண்டேன். அது மின்னல் போன்ற சூரியனின் ஒளியை கொண்டிருந்தது. அதை சுற்றிலும் நீலக்கல் பதிக்கப்பட்டிருந்தது. சில இடங்களில் அது நெருப்பைப் போலவும், சில இடங்களில் புகை நிறமாகவும், சில இடங்களில் மஞ்சளாகவும், வேறு சில இடங்களில் சிவப்பாகவும், மற்ற இடங்களில் வெள்ளையாகவும் இருந்தது. பல வண்ணங்களை கொண்ட அந்த லிங்கம் காண்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. அதை பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவேந்திரன் மற்றும் சாக்தியர்கள் சூழ்ந்திருந்தனர். அது நந்தீஸ்வரர் மற்றும் பிற கணாத்தியட்சர்கள், தேவேந்திரன் மற்றும் ஆதித்யர்களால் சூழப்பட்டிருந்தது. நான் அந்த ஈசானனின் மாபெரும் லிங்கத்தை மட்டுமே உற்று நோக்கினேன். அதன் பிறகு அதை வலம் வரும் தேவர்களும் தானவர்களும் விழிகளை மூடியபடி உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டேன். அவர்கள் தெய்வீக ஆபரணங்களாலும் அணிகலன்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். பின்னர் அந்த ஆற்றின் நீரில் புனித நீராடிய பிறகு அந்த பறவையுடன் கூடிய அந்த மிகவும் மதிக்கத்தக்க சிறந்த 10 இளம் கன்னியர்கள் முறைப்படி அந்த லிங்கத்திற்கு அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பித்து தெய்வீக மலர்களால் அவற்றை வழிபட்டனர். மேக கூட்டத்திற்கு பின்னால் மின்னல் மறைவதைப் போல அந்த பெண்கள் அனைவரும் அந்த சிறந்த நகரத்திற்குள் மறைந்து விட்டனர். பறவைகளின் அரசனும் அங்கு இல்லை, அந்த பெண்களும் அங்கு இல்லை, தேவர்களும் இல்லை. என்னால் வழிபடப்பட்டு கொண்டிருந்த லிங்கம் மட்டுமே அங்கே இருந்தது. நான் ஆச்சரியம் கொண்டேன். துக்கத்தின் காரணமாக நான் மயக்கமடைவது போல உணர்ந்தேன். எல்லாம் ருத்ரனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை என்று எண்ணினேன். பின்னர் அந்த பெண்கள் மேக கூட்டத்தை ஒளிரச் செய்யும் மின்னல் கீற்றுகளைப் போல தாங்கள் அணிந்திருந்த தெய்வீக ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் முழு பிரபஞ்சத்தையும் ஒளிரச் செய்து நீரிலிருந்து வெளிப்பட்டனர். தெய்வீகமான பொன் தாமரை மலர்களால் லிங்கத்தை வழிபட்ட பிறகு சிறந்த முக தோற்றமும் சிறந்த ஆபரணங்களும் கொண்ட அந்த பெண்கள் விரைவில் நீருக்குள் நுழைந்தனர். மற்றொரு சிறந்த நகரத்தில் நான் ஒரு தெய்வீக பெண் மகேஸ்வரனை வழிபடுவதை மீண்டும் மீண்டும் கண்டேன். அப்போது நான் அந்த அழகான தாமரை கண்களை கொண்ட பெண்ணிடம் கேட்டேன், சிவனை வழிபட்டு இந்த நகரத்தில் தங்கியிருக்கும் தேவியே, தாங்கள் யார்? அந்த பெண்கள் அனைவரும் எங்கே சென்றார்கள்? அந்த கணங்களின் தலைவர்கள் எங்கே? புகழ்பெற்ற மகேஸ்வரியே, உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். புனிதமான செயல்களை செய்யும் பெண்ணே, உங்கள் அருளால் இதை நான் அறிய விரும்புகிறேன். மகா தேவியே, என் மீது கருணை காட்டுங்கள். பாவமற்றவளே, இதை எனக்கு கூறுங்கள். அந்த பெண் பதிலளித்தாள், பிராமணரே, நான் உங்களால் எப்படி மறக்கப்பட்டேன்? முந்தைய கல்பத்தில் நீங்கள் என்னை கண்டிருக்கிறீர்கள். உங்கள் தரப்பில் மறதி இருக்க வேண்டாம். நான் ருத்ரனின் உடலில் பிறந்த நர்மதை என்று நன்கு அறியப்பட்ட அதே கல்பவாகினிதான். சிறந்த முனிவரே, மகேஸ்வரனாரை வழிபடுவதற்காக நீங்கள் கண்ட பெண்கள் பறவைகளின் அரசனுடன் உங்களையும் அழைத்து வந்த பெண்கள் திசைகளே ஆவர். பிராமணரே, மகா யோகியான மகேஸ்வரர், நந்தீஸ்வரர் மற்றும் பிறரால் சிவபுரத்திலிருந்து இங்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அதே தெய்வமான மகாதேவர் இங்கு ஒரு லிங்க வடிவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் குருவானவர் பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் தேவேந்திரனால் வழிபடப்படுகிறார். புராணம் அறிந்த மகா முனிவர்களால் இது லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட முழு பிரபஞ்சமும் அதில் ஒன்றிவிடுகிறது. முன்னொரு காலத்தில் தேவர்களின் அனைத்து கூட்டங்களும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இறைவனால் மாயையின் மூலம் கரைக்கப்பட்டன. அவை இப்போது காணப்படுவதில்லை. சுயம்புவான இறைவனால் மீண்டும் படைக்கப்பட்டதும் அவை மீண்டும் காணப்படும். நான் லிங்கத்தை வழிபடுவதில் ஈடுபட்டிருக்கிறேன். என் பெயர் நர்மதை. நான் 1000 யுகங்களாக ருத்ரனின் பணிப்பெண்ணாக இருந்து வருகிறேன். சிறந்த பிராமணரே, அவருடைய அருளால் நீங்கள் அழியாத தன்மை பெற்றிருக்கிறீர்கள். சிவனாரை வழிபட்டதன் மூலம் நீங்கள் உண்மை, நேர்மை மற்றும் கருணை ஆகியவற்றுடன் கூடிய ஒரு சித்தராகிவிட்டீர்கள். இப்படி கூறிவிட்டு அந்த தேவி அங்கேயே மறைந்து விட்டாள். அந்த பெண்கள், தேவர்களின் தலைவன், கொக்கின் வடிவிலிருந்த மகேஸ்வரன் அனைவரும் மறைந்து விட்டனர். அவள் கூறியதை கேட்டு நான் அந்த பெரிய ஆற்றில் இறங்கி மந்திரங்களை உச்சரித்து முறைப்படி லிங்கத்தை வழிபட்டு நீராடினேன். ஆனால் நான் ஆற்றிலிருந்து எழுந்த போது, மன்னனே,
என்னால் லிங்கத்தையோ ஆற்றையோ காண இயலவில்லை. அந்த நேரத்திலேயே எல்லா உலகங்களும் காடுகளுடன் கூடிய பூமியும் பிறந்தன. அதே ஆகாயம் நட்சத்திரங்கள் சந்திரன் மற்றும் சூரியனால் அலங்கரிக்கப்பட்டது. முன்பை போலவே கண்ணுக்கு தெரியாமல் செய்யப்பட்டவை மீண்டும் காணப்பட்டன. நான் மனதால் இறைவனை வணங்கி மகேஸ்வரனாரை வழிபட்டேன். இவ்வாறுதான் முந்தைய பக கல்பத்தில் இந்த அழியாத பெண்மணியை, நர்மதை நதியை நான் கண்டேன். மனிதர்களின் பெரும் பாவங்களை அளிக்கும் நர்மதை நதி, அதனை நான் கண்டதால் புண்ணியத்தை அதிகரிக்க விரும்பும் அனைத்து பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள் மற்றும் பிற நற்குணம் உள்ளவர்களால் இந்த மதிக்கத்தக்க தெய்வீக நதி எப்போதும் போற்றப்பட வேண்டும். நர்மதை நதியின் நீரில் ஒரு முறையாவது பக்தியுடன் நீராடி மகேஸ்வரனாரை வழிபடுபவர்களின் அனைத்து பாவங்களும் சந்தேகமின்றி கரைந்துவிடும். 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.